இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்களை சந்தித்த அமைச்சர் வன்னியரசு அவர்களது குறைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் உள்ள பழங்குடியின மக்களின் பிரச்சினைகளை சீர் செய்ய ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும், இம்மக்களின் பிரதான கோரிக்கையான வீட்டுமனை பட்டா, சாதிச் சான்று இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு வழங்க தமிழக அரசின் 5 ஆண்டு கால தொலைநோக்கு பார்வையாக செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் வன்னியரசு கூறினார். கணக்கெடுப்பு வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு மிக முக்கியம், அது தேவை. அதை இந்தியா முழுக்க நடத்தணும் அப்படிங்கிறது தான் நீண்டகாலம் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. மாநில அரசு அதை சர்வே எடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது சோசியோ எக்கனாமிக் சர்வே, அதுதான் சமூக நீதி பகுப்பாய்வு கணக்காய்வு சொல்லி சொல்றாங்க. கட்டாயம் அது எடுக்கப்பட வேண்டும்.